ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டான தக்காளி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலில் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தக்காளி ரசம் பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி கட் பண்ணது, 10 to 15 ரசப்பூண்டு, ஒரு இனுக்கு கறிவேப்பிலை எல்லாம் சேர்த்து 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 3/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 3/4 டீஸ்பூன் மிளகுத்தூள். ஜீரகத்தூள் மிளகுத்தூள் இல்லாதவங்க மிளகுத்தூள் ஜீரகத்தூள் இல்லாட்டி தக்காளி பூண்டு அரைக்கும் போதே 1 டீஸ்பூன் மிளகு 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அரைச்சிக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்திக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி வடிகட்டி சேர்த்திக்கலாம். தக்காளி ரசத்துக்கு புளி கம்மியாகவும் தக்காளி நிறையாவும் சேர்த்துக்கிட்டால் தான் ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரைச்சி வச்ச தக்காளி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ரசம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்க்கும் போது புளிப்பு காரம் டெஸ்ட் பண்ணிகிட்டே சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி அதிகமாக சேர்த்துட்டாலும் காரம் புளிப்பு இல்லாமல் சப்புன்னு ஆகிடும். அதனால் கரெக்டான அளவில் சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். தக்காளியை கையாலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். இப்போ ரசத்தை தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திட்டு 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு இனுக்கு கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம். கடுகு கறிவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் கரைச்சி வச்சிருக்கிற ரசக்கரைசலை சேர்த்திக்கலாம். ரசம் சேர்த்துனதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரசம் முறக்கட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கொத்தமல்லி இலைகளை தூவிடலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டான தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சு. தக்காளி ரசத்தை இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.